அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா 99 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு இந்த கிரக அமைப்புகளானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த கிரக அமைப்புகளும் இந்த கிரகத்தினுடைய சஞ்சாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு, அந்த ஒரு பலன்கள் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா கோவிந்தா கோவிந்தா கோபாலா கோபாலா என்ற மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்திங்கன்னா மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. நிச்சயமாக அந்த ஒரு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைய ஆரம்பித்துவிடும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வைகாசி மாதம் ரிஷபராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் வைகாசி மாதமாகும். ஆயுள், செல்வம், புத்திர பேர அனைத்தையுமே அளிக்கக்கூடிய மாதம் வைகாசி. சூரியனுடைய சொந்த வீடு சிம்மராசி. 10ஆம் வீடு என்பது தொழிலை குறிக்கும். சூரியன் தனது சொந்த ராசிக்கு 10ஆம் வீடாகிய ரிஷபத்தில், அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலமே வைகாசி மாதம். வைகாசி மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் பொழுது மேசத்தில் ராகு, ரிஷபராசியில் சூரியன் மற்றும் புதன், துளராசியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சனி, மீனத்தில் குரு மற்றும் சுக்கிரன் என சஞ்சாரங்கள் செய்கின்றன. வைகாசி 3ஆம் தேதி செவ்வாய் மீனத்திற்கு இடம்பெயர்கிறார். 9ஆம் தேதி சுக்கிரன் மீனத்திலிருந்து மேசத்திற்கு இடம் மாறுகிறார். அதேபோல் 20ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 21ஆம் தேதியன்று சனி பகவான் வக்ரகதியில் செல்கிறார். பார்வையாளர் பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே, இந்த மாதத்தில் மிதமான பலன்களை அனுபவிக்க போகின்றீர்கள். சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆரோக்கியங்கள் மேம்பட அதிக செலவுகளை செய்வீர்கள். பொருட்களை பத்திரமாக வைத்திருங்கள். அதேபோல் திருட்டு போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சந்திரனினுடைய சஞ்சாரங்களானது உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களையே கொடுக்கும். 12ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி என்று உங்களுடைய ராசிக்கு வருகிறார். கட்டுமான தொழிலில் தடைகள் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் வேலையாட்களினுடைய பற்றாக்குறையினால் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா சுணக்கங்கள் காணும். வக்ரகதியில் இருக்கக்கூடிய புதன் வாக்கு தவற வைப்பார். அதேபோல் பணியிடத்தில் பார்த்திங்கன்னா பணிந்து நடக்க வேண்டும். அரசு வேலையில் அவசரங்கள் காட்டக்கூடாது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு தொழிலுக்கு தடையை ஏற்படுத்துவார். தக்க சமயத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவியும் செய்வார்கள். கேட்ட இடத்தில் பணம் வர தாமதமாகலாம். அதே போல் சனி பகவான் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் இருக்கிறாரு. தேவையில்லாமல் கோபத்தை உண்டாக்குவார். நிதானங்கள் ரொம்ப முக்கியம். அதேபோல் ஆயுள் ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரு. மூட்டு வலி, கழுத்து வலி, கால் வலி என அவதி உண்டாகும். 2ஆம் இடத்தில் ராகு நிற்கிறார். எதற்கெடுத்தாலுமே டென்ஷன்களை நீங்கள் ஆவீர்கள். அதேபோல் உங்களுடைய தெய்வ வழிபாட்டில் மனதையும் செலுத்துங்கள். சூரியன், செவ்வாய், கேது ஆகியோர் இந்த மாதங்கள் முழுவதுமே நன்மை தருவார்கள். சுக்கிரனாலும் புதனாலும் கூட ஓரளவு நன்மைகள் நடைபெறும். பணப்புழக்கங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அவப்பெயர்களும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளால் மனதில் உற்சாகங்களும் ஏற்படும். பகைவர்களால் இருந்து வந்த இடையூறுகளும் மறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். திடீர் பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பழுதான பழைய வாகனத்தை நீங்கள் மாற்றிவிட்டு புதிய வாகனத்தையும் வாங்குவீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடும். ஆனால் குரு 8இல் மறைந்திருப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. கூடுமானவரை தொலைதூர பயணங்களை தவிர்க்க வேண்டும். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து வழியை மன்னிப்பு கேட்பார்கள். நண்பர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பார்கள். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு பொருளாதார வளங்களும் கூடும். லாபங்கள் சிறப்பாக இருக்கும். ஆனால் போட்டியாளர்களால் இடையூறுகள் வரலாம்.
கணக்குகளை சரியாக வைத்துக்கொள்ளவும். அலுவலகத்தில் பணிச்சுமைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் இதுவரை இருந்து வந்த அவப்பெயர்கள் நீங்கி செல்வாக்கும் அதிகரிக்கும். வீண் மனக்கவலைகள் உங்களுக்கு மறையும். அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். அதேபோல் கலைஞர்களுக்கு புகழ், பாராட்டு, புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சக கலைஞர்கள் மூலமாக ஆதாயத்தை நீங்கள் பெறலாம். மாணவர்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. சிரத்தை எடுத்து படித்தால்தான் பலன்கள் கிடைக்கும். ஆசிரியரினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். போட்டிகளில் வெற்றியும் காணலாம். பெண்கள் குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வருவர். வாழ்க்கையில ஆனந்தமும் அதிகரிக்கும். வேலை பார்ப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்கும். இந்த மாதத்தில் ஏதிலும் நன்மையே நடக்கும். எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. திடீர் பண தேவைகள் உங்களுக்கு ஏற்படலாம். சூரியனுடைய சஞ்சாரத்தினால வெளியூரில் இருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும். அதேபோல் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்களும் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலங்கள் ஏற்பட்டாலுமே சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவுகளும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கவனங்கள் தேவை. கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு எதிலுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவலும் வரும். வீண் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகள் குவியும். அதேபோல் பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு எந்த வாக்குறுதிகளையும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது நன்மையை தரும். வேலைகளை கவனமுடன் செய்வது நல்லது. எதிலும் நிதானங்கள் உங்களுக்கு தேவை. மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவுகளானது கிடைத்தாலுமே சக மாணவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. கல்வியில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். அடுத்ததாக மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் விருந்தினர்களுடைய வருகையும் அதனால செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் மிகவும் நல்லது. மேலுமே ஆயுதம், தீ ஆகியவற்றில் கவனங்கள் உங்களுக்கு தேவை. அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். வீண் அலைச்சலும் செலவுகளும் உண்டாகலாம். கவனங்கள் தேவை. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் இப்பொழுது உங்களுக்கு நீங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடலாம். அதே போல சிலருக்கு திருமணங்களும் இப்பொழுது கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள். அதேபோல் பணவரவையும் நீங்கள் சேமிப்பீர்கள். மற்றவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் வீண் பழிகள் உங்களுக்கு உண்டாகலாம். கவனங்கள் தேவை. அதே போல் உங்களுடைய வேலைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்கும். அதனால் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். உத்தியோகஸ்தர்கள் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும். உங்களுடைய கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா குறைய தொடங்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த பிரச்சனைகள் ஏற்படாமலும் தடுக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. செலவுகளும் உங்களுக்கு கூடும். அதேபோல் பொறுப்புகளும் அதிகரிக்கும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகே எதிர்பார்த்த லாபங்களும் சேரும். போட்டிகள் உங்களுக்கு குறையும். புதிய வாடிக்கையாளர்களால் திருப்திகளும் ஏற்படும். கடன் தொல்லைகள் கொஞ்சம் குறையும். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமே நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும். புதிய வேலை முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் ஏற்படும். இப்போது வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உதவும். அதேபோல் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பரிகாரமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருவாசகம் படித்து வர எல்லா பிரச்சனைகளும் தீரும். மனதில் அமைதியும் உண்டாகும். அதே போல் விநாயக பெருமானை வழிபடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.